மாதம் ஒரு பயிற்றுனர், மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோருக்கான உரிமைகள். இன்றைய பயிற்றுனர் மரம் சிங்காரவேல் ஐயா. இன்னும் அவர் இணையாதனால நம்ம ஒரு டிஸ்கஷனோட போவோம். அவர் வந்தவுடனே அவரை பத்தின ஒரு சிறு தகவல் கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சியில போகலாம். ஸோ இந்த நுகர்வோருக்கான உரிமைகள் சம்பந்தமா ஆளுக்கு 2 பாயிண்ட் கொடுக்கலாம். ஆளுக்கு ஒரு மினிமமா ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். இன்னும் ஷார்ட்டா இருந்தா கூட வரவேற்கப்படுகின்றன. யாராவது ஒரு பாயிண்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி என்னோட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நுகர்வுக்கான உரிமைகள் அப்படி பார்த்தோம்னா, நம்ம சேவைகள் ஒரு பொருள்கள் வாங்குறோம். நமக்கு ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கான்ட்ராக்ட்ல கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு நுகர்வோர் தான் இருக்கணும். அந்த உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது பல உரிமைகள் வரிசையா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி முதல்ல நம்ம உரிமைகள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தெரிஞ்சுக்கிற உரிமைகளையும் கண்ணு காணாம போற ஒரு மனப்பாங்கு நம்ம கிட்ட இருக்கு. அந்த மனப்பாங்கையும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம உரிமைகளை மீட்டு பெறலாம், அடுத்தவர்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட அருணகிரி சார் வந்து வந்துட்டீங்களா சார்? சார் வந்துட்டார் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்பதான் கால் பண்ணேன் உங்களுக்கு வரலன்ட்டு. சார் இங்க நெட்வொர்க் இஷ்யூங்க சார், இப்பதான் கனெக்ட் ஆகுது. அப்படி பரவாயில்லைங்க. ஒரே செகண்ட் சார், அப்படியே இதாகிறேன். வாங்க சார். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ சார். நாங்க ஆக்சுவலி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம் நீங்க வர வரைக்கும். அருணகிரி சார், உங்க கருத்தை வந்து நாங்க ஆவலோட ஃபீட்பேக்ல கண்டிப்பா கேட்டுக்கிறோம். அதோட சேர்ந்து உங்க கருத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். சார் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். இந்த இன்றைய பயிற்றுனர் 1068வது நாளுடைய பயிற்றுனர் மரம் சிங்காரவேல் அவர்கள். அவர் ஒரு சின்ன சேலம் 2.20 ஜேகாம் கோச், ஜேசி நாமக்கல் வருஷம் அது சேர்ந்தது, ஜேசி இந்தியாவின் ஜோன் ட்ரெயினர், ஜோன் 29 ஜோன் ட்ரெயினர். நம்முடைய நற்புலரை தளத்தில் தொடர்ந்து அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டு அருமையான முறையில் பல தகவல்களை கொடுத்து கொண்டு போன மாதம் பார்த்தோம்னா மகிழ்ச்சிக்கான நினைவுகள்ல பார்த்தோம்னா அவங்களோட அப்பாட்ட பேசுற மாதிரி ஒரு நிகழ்வு கொடுத்து எல்லாரையும் நிகழ்ச்சியில் ஆக்கின ஒரு சிங்கரவேல் ஐயா, மிக திறமையான ஒரு மனிதர். அவரை பத்தின அந்த சாதனைகளை மட்டும் நீங்களே உங்கள் வாயால் அப்டேட்டட் சாதனைகளை சொல்லிட்டு உங்க செஷனை எடுக்குமாறு உங்களை அழைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். உண்மையாலுமே ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் நற்புலரி எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய தாய் வீட்டுல நம்மளுடைய உறவுகள்கிட்ட பேசுற மாதிரிதான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளா, அதாவது எப்படின்னா அவ்வளோ பாதுகாப்பா ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட இப்படி ஃப்ரீயா பேசுமோ, மனசு விட்டு பேசுமோ, அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு தளம் இடம் தான் நான் நினைப்பேன். நன்றி. என்னை பத்தி நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சின்ன கிராமத்துல அந்த காலத்துல ஒரு 10ஆம் வகுப்பு படித்த கடுமையான உழைப்பாளின்னு சொல்லணும். அரசு வேலை வேணான்ட்டு ஒரு 100 சைக்கிள் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி
அம்மா வந்து படிப்பறிவு இல்லைனாலும் காட்டு வேலைக்கு போனாலும், "நீ நல்லா படிச்சுக்கடான்னு" படிக்க வச்ச ஒரு அழகான குடும்பம். குப்புசாமி கலைவாணிங்கிற பையனாவும், வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில கீழ விழுந்தாலும் நம்மளால எந்திரிச்சு போ முடியும். "நான் இருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மனைவி. அவங்களும் ஒரு ஜோன் ட்ரெய்னர். அருணா, எம்எஸ்சி, எம்.எட். இன்னைக்கு சொந்தமா ஏரோ பிரெயின் அபாகஸ்ன்னு ஒரு நிறுவனத்த நடத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்களோட துணையோட 2 குழந்தைகள். ஸ்ரீவர்ஷினின்ட்டு இந்த வருஷம் மருத்துவ கல்வி 1ஆம் ஆண்டும். பையன் வந்து மருத்துவத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா அதான். இதுக்கு மேல சொல்லணும்னா ஜேசி பயணத்துல ஜேசி நாமக்கல்ல 2020ல தலைவராவும், அதுக்கப்புறம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஏசிங்கிற அமைப்புல ரீஜனல் சேர்மன், அதுக்கப்புறம் அ அ ஜேகாம்ங்கிற அமைப்புல வந்து ஒரு 3 டேபிளுக்கு நாமக்கல் 2.2 அண்ட் சின்ன சேலம், கள்ளக்குறிச்சியில கோச்சாகவும் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மரம் நெறைய நட்டுட்டு இருக்கோம். ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்சது இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். விட்டுட்டு போகணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அததான் என் குழந்தைங்களுக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசைய எந்த இடத்துலயும் பதிவு பண்ணுவேன். அப்படி பதிவு பண்ணணும்னா, என்னுடைய 2 குழந்தைகளையும் நல்ல மருத்துவராக்கணும். ஒரு பெரிய மருத்துவமனை, இல்ல மருத்துவ நிறுவனத்த உருவாக்கி நெறைய மக்களுக்கு மருத்துவ சேவை குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா உங்களோட ஆசையோட அது நடக்குங்கிறத நீங்க சொல்லிட்டு ஏன்னா அப்பா அடித்தட்டத்துலருந்து வந்தவங்க. நெறைய பேத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்டா. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம போகாத. உன்னால முடிஞ்சத செய்யின்னு தான் என்னைய வளர்த்தி விட்டு போயிருக்காரு. அந்த நோக்கத்தோட பயணிப்பேன்னு தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு. அதுக்கு முன்னால நேரம் ஒரு 15 நிமிடம் தான் இருக்கு. ஆ எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூங்கிறத விட வீட்ல அதுங்கள ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு. டக்குனு அத இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி விட்டுட்டு உள்ள வரதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. அதுக்கு இந்த இடத்துல என்னுடைய மன்னிப்ப கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன்னு தான் சொல்றேன். உரைங்கிறத விட ஒரு அழகா ஒரு தாய்கிட்ட மகன் பேசுற மாரி பேசணும்னு ஆசைப்பட்டு பேசுறேன். ரைட். நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்புங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னா என்னங்கிறது இருந்தது. அப்படின்னா என்ன? "டேய் பிரியாணி சாப்பிட்டியா? பிரியாணின்னா என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம மக்கள்ட்ட நுகர்வோர் பாதுகாப்புன்னா என்ன? யாருக்குமே தெரியாதுங்க. ஏதோ போகும். திடீர்னு ஒருத்தன் வந்து, "டேய் நான் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டேன்டா மச்சான்" அப்படிம்பான். "என்னடா கேஸ் போட்ட?" கன்சியூமர் கோர்ட்னா என்னடா? இப்படி நம்ம மக்களுக்கு ஒரு பா ஒரு 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 அடிப்படையான இதையே வந்து நம்ம கல்வியாகட்டும், நமக்கு மேல இருக்கவங்களாகட்டும், நமக்கு தெரியாமலே வணிகத்திலயும் சரி, ஒவ்வொரு அமைப்பிலயும் அப்படியே மூடி வச்சுட்டாங்க. அதாவது எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஆன்மீகம், சில விஷயங்கள் நம்ம தமிழ்ல மருத்துவம் எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு சிலரோட இருக்கணுங்கிற மாரி, இந்த நுகர்வோர் பாதுகாப்புங்கிறதையும் எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும், இன்னும் கூட நெறைய மக்களுக்கு அ ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. 100% மக்கள்ல அந்த பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு, இந்த அரசு, இந்த இந்திய சட்டங்களாகட்டும், நமக்கு ஒரு நுகர்வோருக்கு குடுத்த சட்டங்கள் வந்து வெறும் 5% இல்ல 1% தான் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு அருமையான தலைப்பு இன்னைக்கு எடுத்திருக்கோம். நம்ம இங்க இருக்கவங்க வாய்ப்பு இருந்தா, இந்த மாசத்துல ஒருத்தருக்காக இந்த நுகர்வோர் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வ ஷேர் பண்ணணும்னா, நம்மளுடைய இந்த இயக்கத்தின் ஃபவுண்டர் இந்த தலைப்பின் குடுத்திருக்கிறதுக்கு ஒரு பொருத்தமா, அது கரெக்ட்டா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். சரிங்க. இங்க நுகர்வோர் பாதுகாப்புன்னு ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல நம்மள மாரி ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி காமெடியா போகக்கூடிய ஒரு ஆள். அப்படி எப்படி சொல்லலாம்னா, நம்ம கிராமத்த துணைய சொன்னா அரைவேக்காடு. அப்படின்னா என்ன? எல்லாமும் தெரியும், தெரியாமலும் இருக்கும். எல்லாமும் புரியும், புரியாம இருக்கும். அப்படிம்பாங்க. அதாவது அவசர புத்தி இந்த மாரியான கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரு ஒரு நாள் கடைக்கு போறாருங்க. அண்ணாச்சி கடைக்கு. "அண்ணாச்சி எனக்கு இது என்ன புது ஆயிலா இருக்கு. எனக்கு இந்த ஆயில குடுங்களேன்." "அதான் தம்பி செமையா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீ இத வாங்கிட்டு போயி எண்ணெய ஊத்தி அடுப்ப பத்த வச்சு பலகாரத்த போட்டேன்னாவே ஒரே நிமிஷத்துல வந்துரும். உனக்கு வெயிட் ஏறணுமா ஏறும். உனக்கு வெயிட் குறையணுமா குறையும்." இப்படின்னு நம்ம மாரி சில டுபாக்கூர் பார்ட்டிஸும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற கடையில போய் நம்ப ஆளு வந்து ஒரு எண்ணெய வாங்கிட்டு வந்தாரு. இவரும் வாங்கிட்டு அழகா வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு ஓப்பன் பண்ணுனா, அரை கேன் தான் எண்ணெ இருக்கு. "என்னடா! நம்மள ஏமாத்திட்டானே! இன்னைக்கு அவன விடக்கூடாதுடா. போறோம்." செம கத்து கத்துன்னு கத்துறோம். அப்டின்னு போயிட்டு, "ஏய் அண்ணாச்சி முதல்ல கடைய விட்டு வெளிய வா." "என்னடா தம்பி?" "கடைய விட்டு வெளிய வா." என் கேன்ல 1/2 கேன் தான் எண்ணெ இருந்தது. "தம்பி அப்படியெல்லாம் சொல்லாத. இது வந்து பக்காவான ஒரு தெளிவான கம்பெனி, பேர் போன கம்பெனி. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எத்தன லிட்டர் சொன்ன?" 5 லிட்டர் கேனு. எண்ணெ இருந்ததா? இருந்தது.
ஏய் நீ என்ன வாழைப்பழ கதை பேசுறியா? இல்ல எனக்கு எண்ணெய் அரைக்கன்னு தான் இருந்தது. அதுவா? இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, டயட் கண்ட்ரோல் ஆயில். இது என்னடா புது டயட் கண்ட்ரோல் ஆயில்? உனக்கு தெரியாதா? இப்ப நம்ம ஊர் ஃபுல்லா டயட் கண்ட்ரோல்ங்கிறது ஒரு டயட் கண்ட்ரோல்னா எனக்கு என்னன்னு தெரியல. உடல் உணவுகள கட்டுப்படுத்தி சாப்பாட்ட குறைவா சாப்பிடணும். அப்போ உடம்பு நல்லாருக்கும். சரி இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் என்ன அதுவும் அந்த ஃப்ரீ ஆக்ஸிஜன் நான் கேன்ல ஃபில் பண்ணி அந்த கம்பெனி குடுத்துருக்கான். அந்த ஆக்ஸிஜன் வந்து எண்ணெயோட கலந்ததுன்னா உனக்கு உடம்பு நல்லாருக்கும். இது நம்மள ஏமாத்துற மாரி தெரியுதே! இல்ல, இல்ல பாரு ஆக்ஸிஜன் ஃப்ரீன்னு இருக்கு. டயட் கண்ட்ரோல்ன்னு இருக்கு. அப்படின்னோனே நம்ப ஆளு நம்பிட்டு, ஓ! அண்ணாச்சி நல்லா தான் சொல்றாருன்னு வீட்டுக்கு போறப்ப, அவங்க பொண்ணு ஒரு 7வது படிக்கிற பொண்ணு, "எங்கப்பா கேன கொண்டு வந்தேன், நீ போயிட்டியே?" அப்படின்னு கேட்டான். "இல்ல கண்ணு நானு போனேனா, அண்ணாச்சி கடையில எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன்." "சரி, என்னாச்சு?" "கேன்ல பாதி எண்ணெய் தான்ப்பா இருக்கு. ஆனா அண்ணாச்சிட்ட போய் கேட்டா, இது என்னமோ எங்கடா அப்படி ஆக்ஸிஜன் ஃப்ரீ ஆயில்ங்கிறாரு." அட மட அப்பாவே! அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உன்னைய அவரு ஏமாத்திருக்காரு. நீ இப்ப போ. சரிம்மா நான் போய் என்ன பண்ணணும்? போயிட்டு எனக்கு என் கேன்ல நீ சொன்ன மாரி ஃபுல்லா ஆயில் வரணும். வரல அப்படின்னா, நான் வந்து உன் மேல ரூ. 1,00,000 கேஸ் போடுவேன். அம்மா வாங்கிட்டு வந்தது ரூ. 250 என்ன ரூ. 1,00,000 கேஸ் போடுவேன்னா, அவன் அடிச்சுப்புடுவான்ம்மா. அப்பா நீ போய் சொல்லுப்பா. கேஸ்னா எங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா எடுக்க மாட்டாங்களே. நுகர்வோர் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. நான் அங்க போய் கன்சியூமர் கோர்ட்ல உன் மேல கேஸ் போடுவேன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு பாரு. சரிம்மா, நானும் போய் கேட்கறேன்ட்டு நம்ப ஆளு போறாப்படி. ஏன்டா குமாரு என்னடா காலையில இந்த கேன தூக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிற? பண்ணுனது ரூ. 200 வியாபாரம். 10 தடவ நடந்து என்ன தொல்ல பண்றீங்க? அண்ணாச்சி இப்ப ரூ. 1 வியாபாரம்னாலும் எனக்கு பதில் சொல்லணும். என் புள்ள எனக்கு சொல்லியே சொல்லி ஆமா. நீ ஒரு ஆளு, உனக்கு ஒரு புள்ளையா? அந்த புள்ள உனக்கு மேல தான் இருக்கு. என் புள்ளைய பத்தி பேசுன, அவ்வளதான். கடையே இருக்காது. சரி, சரி என்னடா சொல்றா? இந்த கேன்ல நீ பாதி கேன எண்ணெய எடுத்து ஊத்திக்கிட்டு தான் எனக்கு குடுத்தேன்னு என் புள்ள சொல்லுச்சு. அடப்பாவி! என்னையவே பொய் பேசுறியா? டேய் ஆளுங்கலாம் இருக்காங்கடா. அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்ப என்கிட்ட பதில் சொல்லு. சொல்லுடா. 5 லிட்டர் எண்ணெயில 3 1/2 லிட்டர் தான் இருக்கு. 1 1/2 லிட்டர் கம்மியா இருக்கு. எனக்கு எண்ணெய குடுக்குறியா? இல்ல நான் கன்சியூமர் கோர்ட் உடனே கடைக்காரன் நினைக்கிறான். இவன் என்னடா வில்லங்கமா கன்சியூமர் கோர்ட்ன்னு ஒரு பதில் வருது. சரி, சரி நீ அப்புறமே வா. கேன்ல ஏதோ ஓட்டை விழுந்து எண்ணெய் கசிஞ்சிருச்சாட்டுருக்கு. இந்தா இங்க பாரு துளுவுண்டு இருக்குதுல்ல. இது இவன் மூடிய கழட்டி எண்ணெய் கசிஞ்சது. அப்படியாட்டிருக்கு. நீ கேன வச்சுட்டு போ. அப்புறமே வந்து நீ 5 லிட்டர் எண்ணெய எடுத்துட்டு போ. பாப்பா பாப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்றான். "நீ சொன்ன மாரி 5 லிட்டர் அப்புறமே வந்து கடைக்காரர் எடுத்துட்டு போ சொன்னாருன்னோனே." "அப்பா அதுதான்ப்பா நம்ப இந்திய அரசு நுகர்வோர் பாதுகாப்புன்னு ஒரு சட்டம் கொண்டாந்திருக்கு. அது நம்மளாரி ஆளுங்கலாம் பாதுகாக்கிறதுக்கு தான்." அப்படின்ட்டு ஒரு கதை அழகா கிராமத்துல போகுதாம். ஆமாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம மக்கள் கிட்ட சரியான முறையில் இன்னைக்கு போய் சேர்றதில்ல. ப்ராப்பரா வர்றதில்ல. அதுக்கான சில விஷயங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா இங்க நம்ம பார்க்க போறோம். ஆ நான் கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கான விஷயங்கள குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட்டு நுகர்வோர்னா யாருங்க? நுகர்வோர் அப்படின்னா, அதே நம்மகிட்ட அடிப்படையான தெளிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நுகர்வோர்னா என்ன? ஒரு நுகர்வோர்னா ஒரு ஒரு சிறிய தொகையா இருக்கலாம். பைசா வாரியா கூட இருக்கலாம். அந்த பணத்த குடுத்துட்டு நம்ம பலன அனுபவிக்கக்கூடியவர்கள். இல்ல அப்டின்னா, ஒரு குழந்தை இருக்கு. அவங்க அப்பா போய் பால் வாங்கிட்டு வராரு. வந்து குடுக்குறாரு. அந்த பால குடிக்கிற குழந்தையும் ஒரு நுகர்வோர். அதற்கான பலனை அனுபவிக்கிறவர் தான் நுகர்வோர். அதுதாங்க நம்ம பேஸா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாங்க நுகர்வோர். சரிங்க. இங்க நுகர்வோர் பாதுகாப்புனா என்ன? அதாவது நுகர்வோர் பாதுகாப்புனா, ஒரு ஒரு சில நியாயமற்ற நடைமுறைகளுக்கு எதிரா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. அதாவது அன்னை தன் குழந்தையை எப்படி அரவணைச்சு வச்சிருக்கோ, அது மாரியான ஒரு பாதுகாப்பு தான் நுகர்வோர் பாதுகாப்புன்னு அழகா சொல்றாங்க. சரிங்க. இந்த நுகர்வோர் பாதுகாப்புங்கிறத ஒரு மனுஷன் உருவாக்கியிருப்பான்ல. அவன் யாருன்னு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா, சில விஷயங்கள வந்து நம்ம கடையில எல்லாம் போய் கேட்கிறப்ப, அவங்க நம்பளோட விவரமா இருப்பாங்க. "டேய் என்னடா காலங்காட்டி இங்க வந்து உட்காந்துட்டு என்கிட்ட சட்டத்த பேசிட்டு இருக்க நுகர்வோருங்கிற, அதுங்கிற, இதுங்கிற. அப்ப அங்க தெளிவா பேசுறப்ப சில டைம் கேட்பாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும். சரி நுகர்வோர் பாதுகாப்பு அங்க அதிமேதாவி சில பசங்கள்லாம் இருப்பாங்க கடையில. அவங்க அப்பாவுக்கு பதிலா கடையில உட்காந்துருப்பாங்க. சரி இதெல்லாம் சொல்றீல, இவன் வந்து ஒரு பயாலஜியோ
ஏதோ படிச்சிருப்பான். அங்க வந்து அறிவியலின் தந்தை யார்? அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப ஒரு சிலர் கேட்பாங்க. இது மாரி அனுபவம் எனக்கு கூட நடந்திருக்கு. ஒரு இடத்துல போய் இப்படி ஜாமான் வாங்குறப்ப, "தம்பி இது சரியா இல்ல தம்பி. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ படிச்ச பையன் தானே." "சரி நான் படிச்ச பையன் தாங்கிறீல்ல, நீயும் படிச்சில்ல?" "ஆமாடா நான் படிச்சிருக்கேன்டா. நெறைய காலேஜ் படிச்சிருக்கேன்டா." "சரி நுகர்வோரின் தந்தை யார்றா?" அப்படின்னு அவரு நம்மட்ட "சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுண்ணா இவ்வளோ பேசுறியே." அப்படின்னா, நம்ம சொல்லலாங்க. நீங்க எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நுகர்வோரின் தந்தை. இத பேசிக்க கிரியேட் பண்ணவர் யார் தெரியுங்களா? ரால்ஃப் ரெடால். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரால்ஃப் ரெடால் அப்படிங்கிற ஒரு பேர வச்சுக்கங்க. இது சில டைம் நமக்கு உதவும். சரி, நம்ம இந்தியாவுல நுகர்வோர் பாதுகாப்புக்குன்னு ஒரு நாள உருவாக்கி, அத மக்கள்கிட்டயும் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. அது என்னைக்குன்னு நமக்கு தெரியும்ல. அது இந்த மாசம் தாங்க. டிசம்பர் 24 ஒவ்வொரு வருடமும் நுகர்வோர் பாதுகாப்பு வருடமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப இது ஒரு பேஸ். ஓகேங்களா? இப்ப இந்த நுகர்வோரு பாதுகாப்புல என்னென்ன படிநிலைகள் நமக்கு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்பதானே நம்ப போயி எந்த இடத்துலயும் நம்ம தெளிவா பேச முடியும். இல்ல அப்படின்னா, நம்மள நம்மளையே ஏமாத்திருவாங்க. அந்த நுகர்வோர் பாதுகாப்புல என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர்ட்டயும் போய் மிக சிறப்பா நம்மளால பேச முடியுங்க. அதாவது ஒரு 3 டூ 4 ஸ்டெப் தாங்க பேசிக்கானது. அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். 1ங்க பாதுகாப்பு உரிமைங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது தேர்ந்தெடுக்கும் உரிமை. இது சேஃப்டியா அப்படிங்கிற உரிமை இந்த சட்டம் குடுத்திருக்குங்க. இப்போ ஒரு பொருள் வாங்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கங்க. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து என்ன வோல்டேஜ் கரண்ட் எடுக்கும்? எவ்வளவுக்கு மேல போனா அ தாங்குமா? அந்த ஸ்டெபிலைசர் மாரி. நுகர்வோர் பாதுகாப்புங்கிறது நமக்கு ஒரு ஸ்டெபிலைசர் மாரி. அத தெளிவா அதுக்கான வாய்ப்ப குடுத்தது. அதுக்கப்புறம் சில இடத்துக்குலாம் போனோம்னா, நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, "இத எடுத்துட்டு போ. இதுதான் உனக்கு வந்தது எடுத்துட்டு போம்பாங்க." நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு. ஏன்னா நெறைய இடத்துல பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள போனோனே, "இந்தாப்பா இதுதான்ப்பா உனக்கு நீ எடுத்துக்கிட்டு போப்பா" அப்படிம்பாங்க. இல்ல. நம்ப அத தேர்ந்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய உரிமை இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை. இது நெறைய இடத்துல நமக்கு தெரியறது இல்லைங்க. அவன்கிட்ட கேட்கலாம். இது எங்க ரெடி ஆச்சு? இதோட ஃபார்முலா என்ன? சில பொருள்களுக்கு நம்ம அந்த உரிமையும் இந்த அரசு நமக்கு குடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது கேட்கும் உரிமை. அத பத்தி முழுசா இதுல ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிற நம்ப கேட்கக்கூடிய உரிமைய நம்ம இந்த இந்திய அரசும், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் குடுத்திருக்கு. அதுக்கு மேல நம்ப பயன்படுத்தி ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, அதுக்கு நஷ்டஈடு வாங்குறதுக்கான உரிமையும் இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெளிவா இருக்கணும். சரிங்க. இப்ப இந்த இது வந்து சில இடத்துல போனோம்னா, சில இடங்கள்ல நம்ம பேசிதாங்க ஆகணும். இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்கான சட்டம் வந்து நமக்கு தெளிவா எப்போ குடுத்துருக்காங்கன்னா, 2019ல குடுத்துருக்காங்க. சரி இது எங்கெங்க அணுகலாம்? அது தெரியணும்ல. நீங்க பாட்டுக்கு வர்றீங்க, நுகர்வோர் பாதுகாப்பு, அவங்க உரிமைகள்னு பேசிட்டு போறீங்க. ஆனா இது எங்கெங்க அணுகலாம்? 1 மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம்னு இருக்குங்க. அது நெறைய பேத்துக்கு தெரியாது. இப்பல்லாம் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு டவுன்ல, டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மூலையில கொண்டு போய் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம்னு நம்ம மக்களே படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு தேட முடியாம இருக்கும். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம்னு இருக்குங்க. அதுல அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க, ஜட்ஜ் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு பொதுநல அமைப்பைச் சார்ந்த ஒருத்தரும் அதுல இருப்பாரு. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. அந்த மாரியான மாவட்ட நீதிமன்றம் இருக்கு. அதுக்கப்புறம் மாநில அளவு இருக்கு. அதுக்கப்புறம் அதையும் தாண்டுனா தேசிய நுகர்வோர் புகார் மற்றும் தகராறு தீர்ப்பு ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. இது ஒவ்வொரு படிநிலையும் இருக்கு. இது மட்டுங்களா? இது இல்லாம இன்னொன்னு. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். அதாவது சென்ட்ரல் கன்சியூமர் புரொடெக்ஷன் அத்தாரிட்டி சிசிபிஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனும் இது 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுல சப்போர்ட் குடுக்குதுங்க. நெறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா எங்க ஊர்ல ஒரு 1 வருஷத்துக்கு முன்ன என்ன ஆச்சு அப்டின்னா, போயிட்டு ஒரு இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தான் கேட்கறாங்க. இதுக்கு வந்து இந்த ஆஃபர்ன்னு குடுக்குறாங்க. இவன் மேல இருக்க ஸ்டிக்கர கிழிச்சுட்டான். எக்ஸ்பைரி டேட்ட. கரெக்ட்டா தான் இருக்குன்ட்டான். எதுவுமே பேச முடியல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போறான். அங்கேயும் தள்ளுபடி ஆயிருது. ஸ்டேட்லயும். ஆனா, நேஷனல்ல போறப்ப என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு ரூ. 2,00,000 பெனால்டி இல்லாம 6 மாசம் சிறை தண்டனையும் குடுத்தாங்க. இந்த மாரியான வாய்ப்புகள நமக்கு வழங்குது. அது இல்லாம
ஆனா இந்த அடுத்த ஸ்டெப் ஒரு அமைப்புங்கிறது அரசு வந்து நுகர்வோர் சங்கம் அல்லது நுகர்வோர் அமைப்புன்னு நிறைய பொதுமக்களே ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா இதுல சில போலியான ஆட்களும் இருக்காங்க. அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நுகர்வோரோட சட்டங்க. சரிங்க. இந்த நுகர்வோர் அமைப்புல ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல நம்ம முக்கியமா ஒரு 3 விஷயத்துல வங்கி சார்ந்து, மருத்துவ துறை சார்ந்தும், காவல்துறை சார்ந்தும் தான் நம்ம நெறைய விஷயங்கள்ல நம்ம டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுல முதல்ல நம்ம வங்கி சார்ந்து ஏன்னா, இன்னைக்கு வந்து நெறைய நம்ம அஃபெக்ட் ஆவுறது இந்த ஃபினான்சியல் இஷ்யூஸ்ல தான் நெறைய விஷயங்கள்ல நம்ம பாதிக்கப்படுறோம். அது என்னன்னு பார்க்கலாங்களா? கண்டிப்பா நம்ம பார்த்தா தாங்க தெரியும். அதாவது வங்கியில தகவல் பெறும் உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னங்க? நம்ம போறோம். லோன் வாங்குறோம். ஏன்னா பேங்க்குள்ள போனா சில விஷயங்கள அவன் சொல்றதில்ல. சரி, சரி நீ கையெழுத்து போடு உனக்கு நான் பண்ணி தரேன்பான். அங்க வந்து நம்ம தெளிவா என்ன இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்னாலும் சரி, லோனுனாலும் சரி அது தெளிவா இருக்கணும். இதுக்கு சார்ஜ்ன்னு ஒண்ணு போடுவானுங்க. கேட்டா அதுக்கு இன்சூரன்ஸ்ம்பாங்க. இதெல்லாம் தெளிவா நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் பெனால்டின்னு ஒண்ணு போடுவாங்க. இவங்களே ஒரு சிஸ்டத்த வச்சுக்குவாங்க. நமக்கு சொல்ல மாட்டாங்க. பெனால்டின்னு போடுவாங்க. அதே மாரி இந்த இன்ட்ரெஸ்ட்ல நெறைய பேத்துக்கு இந்த ஹவுசிங் லோன்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம மாரி ஆளுங்கலாம் நெறைய வாங்குவோம். இந்த ஹவுசிங் லோன்ல என்ன ஆகும் தெரியுங்களா? போய் சைன் பண்றப்ப, இன்னைக்கு வந்து 10% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா கவர்மெண்ட்ல இப்ப ஒரு ரூல் குடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா? இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சா நம்ம குறைச்சு குடுக்கணும். ஏத்துனா ஏத்தி குடுக்கணும்னு. ஆனா அந்த ஃபார்ம்ல நம்ம கையெழுத்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சா நமக்கு குறைச்சு தரமாட்டாங்க. போய் கேட்டோம் விவரம் தெரிஞ்சவங்க கேட்டா, இல்ல ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அப்ரூவல் இல்லைங்க. நீங்க ஒரு லெட்டர்ல சைன் பண்ணி குடுக்கணும்பாங்க. இதே அ இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சுன்னா நம்ம கேட்காம ஏத்துவாங்க. இந்த மாரியான சிரமங்களை எல்லாம் நமக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள். அதுக்கப்புறம் பெனால்டி. அப்புறம் ஒருக்கு டைம் பீரியட் இருக்கு. இது எல்லாம் நமக்கு தெரியாம போயிரும். அந்த பேங்கிங்ல இத நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த சட்டம் நமக்கு உதவுது. அதே மாரி நமக்கான அவங்க பண்ணக்கூடிய சேவைகளுக்கான உரிமைகளும் இங்க இருக்கு. ஃபாஸ்ட்டா சர்வீஸ் பண்ணி குடுக்கணும். ஒரு சிலது நம்ம மக்கள் கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா, என்ன வேணும்? எனக்கு ஐயா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல என்னோட அக்கவுண்ட்ல சேவிங்ஸ்ல கிரெடிட் ஆயிருச்சுங்க. அவனே ஒரு ரூ. 150 வயித்து பொழப்புக்கு தான் போவான். அந்த பேங்க்ல இருக்க ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்தா அங்க போய் உட்காரு வேலை இருக்கு நான் கூப்பிடுறேன். ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு, அவங்க கிட்ட அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் குடுப்பாங்க. அப்ப அங்க வேகமான சர்வீஸ். மரியாதையா நடத்துறது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்தத சொல்றேன். என்னோட மாமனார் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டாரு. அந்த வங்கியையோ, ஊரையோ நான் சொல்ல விரும்பல. ஆ இறந்துட்டாரு. 3 பொண்ணுங்க. நான் மத்த ஒர்க்க பார்த்துட்டு இருந்தேன். இவங்க தான் போயி அங்க கேட்கறப்ப, "அம்மா நீ வந்து வாரிசு சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் இதெல்லாம் கொண்டு வாங்கங்கிறாங்க." இவங்களும் ஒரு 4, 5 மாசம் தொடர்ந்து நடக்குறாங்க. காலையில வா, மத்தியானம் வான்னு போறாங்க. அப்படி போறப்ப, ஒரு நாள் நான் போறேன். காலையில 10 மணிக்கு போறேன். அங்க இருக்கிற கேஷியர் என்னங்கிறாங்கன்னா, இவங்கள உதாரிசமா "என்னம்மா இங்க எதுக்கு நிக்கிற? போ, போ அங்க போய் ஓரமா உட்காரு." அதாவது பிச்சை எடுக்கிற மாரி இது பண்றாங்க. நானும் பொறுமையா இருந்துட்டு அதுகிட்ட போயி, "அம்மா அவங்க கேட்கறாங்க என்னமோ விரட்டுறியேன்னா, நீ யாருய்யா? நீ போய் அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிச்சேன். இந்த பேங்கோட மேனேஜர் எனக்கு இங்க வரணும். இல்ல அப்படின்னா, நான் இங்க இந்த கேட்டுக்கு முன்னாலயே நான் உட்கார்ந்துக்குவேன். அதுக்கு மேல எம்பாஸ்மென்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்க நான் கேஸ் குடுப்பேன். நீ எங்க வேணாலும் போன்ட்டேன். மேனேஜர் வர்றாப்படி எல்லாம் சத்தம் என்ன சத்தம் வேணாலும் போட்டுக்கங்க. போலீஸ் வேணாலும் நீங்க வர சொல்லுங்க. எனக்கான ரைட்ஸ் இந்த பேங்க்ல இருக்கு. அவங்க வந்து கேட்கறாங்க. நீங்க குடுக்கலைன்ன பிறகு அடுத்த 1/2 அன் ஹவர்ல 1 வருஷமா இவங்களுடைய என்னோட மாமனாரோட இன்வெஸ்ட் பண்ண டெபாசிட் குடுக்காதவங்க ஹெட் ஆபீஸ் போணும், அங்க போணும்னு சொன்னவங்க, அடுத்த 1/2 மணி நேரத்துல அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏன் இந்த இடத்துல இத சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருந்தும் இது சம்பந்தமான அறிவுகள் இல்லை. ஆனா இந்த பாதுகாப்பு சட்டங்களானது நுகர்வோர் சட்டம் நமக்கு மிக சிறப்பா சப்போர்ட் பண்ணுது அப்டிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான். அதே மாரி இந்த பேங்கிங்லயே நியாயமான ஒப்பந்தங்கள். அதாவது நெறைய கண்டிஷன்ஸ் குழப்பமான மொழியில போடுறது. பண்ணக்கூடாதுங்க. இப்ப தமிழ்லயும் குடுக்கணும்னு இருக்காங்க. தெரியாத டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னைக்கு பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கஸ்டமர்ட்ட படிச்சு காட்டணுங்கிறாங்க. அதே மாரி பாதுகாப்பான பண பரிவர்த்தனைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் நமக்கு தெரியறதில்லைங்க. இங்க புகார் அளிக்கலாம். இப்ப பேங்க்ல உங்களுக்கு நெறைய இஷ்யூ இருக்குன்னா, நீங்க புகார் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன வகையில அப்டின்னா, பேங்க் அம்பாஸ்மென்ட் நீங்க பேங்க்ல போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா, இந்த ஒண்ண மட்டும் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மேனேஜர்ல இருந்து உங்களுக்கு பதில் குடுப்பார். அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னால இன்னொன்னு ஒவ்வொரு பேங்க்லயும் அங்க ஒரு புகார் புத்தகம்னு இருக்கு. அதுல நீங்க எழுதுனீங்கனாவே உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ப
தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த பேங்க்ல என்னென்ன தப்புங்க பண்ணுவாங்க? தவறான கட்டணத்த வசூலிக்கிறது, தகவல்ல மறைச்சிட்டு நம்மகிட்ட சில விஷயங்கள ஷேர் பண்றது, அதே மாரி மோசடி நடக்குதுன்னா உதாசீனமா இருக்கு. இதெல்லாம் நம்ம பாதுகாக்குதுங்க. சரிங்க. இதுல என்னன்னா ஹிடன் சார்ஜஸ், தவறா இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த ஏடிஎம்ல பணம் வரல அப்படின்னு போனா நான் அலக்களிக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனில பேங்க்ல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். 30 நாள் வெயிட் பண்ணணும். பதில் இல்லன்னா அம்பாஸ்மென்ட்ட போணும். சரி, இது இங்க சட்ட உதவிகள் எங்க இருக்குங்க? பேங்கிங் அம்பாஸ்மென்ட் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆர்பிஐ ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவோ வந்துருச்சுங்க. நீங்க மொபைல்ல போடுங்க. தகவல் உரிமை சட்டம்னு போடுங்க. உங்களுக்கு இது எல்லாமே பயங்கர சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகேங்க. இது பேங்க்ல. பாதுகாப்பு துறையில இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. பாதுகாப்பு துறையில, நம்ம மருத்துவ துறையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இங்கருந்து போவோம். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போவோம். "ஏய், நீ அங்க உட்காரு, இங்க உட்காருன்ட்டு" உதாசீனம் எவ்வளவோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்தெல்லாம் இந்த சட்டம் நம்மள பாதுகாப்புது. எப்படி தெரியுங்களா? முதல்ல ஒரு சிகிச்சைக்கு பிரைவேட்டா இருக்கட்டும், கவர்மெண்ட்டா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அந்த நோயோட தன்மை என்னங்கிறத அந்த மருத்துவர் நமக்கு சொல்லணும். எந்த மாரியான சிகிச்சை குடுக்குறாங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு அலோபதி மெடிசன்லயும் சைட் எஃபெக்ட் இருக்கு. அத டாக்டர் சொல்லணுங்கிறது தான் முக்கியமானது. ஆனா நெறைய பேர் சொல்றதில்ல. கேட்டா அவங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. பட் இந்த மாரியான வாய்ப்புகளையும் நமக்கு குடுக்குறாங்க. அதே மாரி எவ்வளோ செலவாகுன்ட்டு. அதுக்கு மேல இதற்கான உரிமைகள், தரமான சுகாதார சேவைக்கான உரிமைகள் இருக்கு. என்ன தெரியுங்களா? சரியான மருத்துவர். ஏன்னா இன்னைக்கு விரலுக்கு ஒரு மருத்துவர், கண்ணுக்கு ஒரு மருத்துவர்ன்னு இருக்காங்க. அது என்ன டிசீஸோ அது சம்பந்தமான மருத்துவர நமக்கு ரெஃபர் பண்ணணுங்க. அதுக்கு ஏத்தமான வசதிகள், அதுக்கு ஏத்தமான பரிசோதனை, எமர்ஜென்சி இத்தனையும் இந்த சட்டம் நமக்கு உதவுது. இங்க இதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, பேஷண்ட்டுக்கான பிரைவசின்னு ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா, நோயின் விவரத்த எல்லாத்துக்கிட்டயும் சொல்லக்கூடாது. மருத்துவ பதிவும் காட்டக்கூடாது. டெஸ்ட் ரிசல்ட் இது எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட நோயாளி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பில்லிங் இதுதாங்க முக்கியமானது. பில்லு ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு ரீசென்ட்டா தெரிஞ்சது. சிம்பிளான ஒரு காய்ச்சலுங்க. அதுக்கு போயிட்டு வந்தா ரூ. 1000 ஆகும். ஆனா, அவனுக்கு ரூ. 75,000 பில் பண்ணியிருந்தாங்க. அங்க போனப்ப ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தாரு. அவரு இன்சூரன்ஸ் போட்டதுனால அப்ளை பண்ணி குடுத்தோனே, அங்கருந்து ரிப்போர்ட் வருது. இந்த மருத்துவத்திற்கு இவ்வளவு தான் செலவாகும். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஆனா, இவங்கள தப்பான இது குடுத்துருக்காங்க. அப்ப அவரு என்ன பண்ணாருன்னா, உடனே டாக்டர்ட்ட போய் எனக்கு ப்ராப்பரா இதுக்கு இந்த 75,000 நீ குறைக்கலைன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன்னோனே, ரூ. 1000 வாங்கிட்டு உடனே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாப்படி. அப்ப இந்த நுகர்வோர் பாதுகாப்புங்கிறது எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நெனச்சு பாருங்க. ஆ மருத்துவத்துல தவறுகளுக்கான பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? மருத்துவரோ, மருத்துவமனையோ தவறுனா, தவறான சிகிச்சைக்கு, கவனம் இல்லாமைக்கு, மருத்துவ பிழைக்கு நம்ம நஷ்டஈடு கூற முடியும். அதே மாரி எமர்ஜென்சில இந்த சட்டம் எப்படி தெரியுங்களா உதவுது? இம்மீடியட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆவறோம்னா, உடனே பணம் கட்டுன்னு கேட்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பெட் இல்லைன்னு கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இல்லைன்னு கேட்கக்கூடாது. இதுதாங்க இருக்கு. ஆனா மேக்ஸிமம் நமக்கு மருத்துவத் துறையில என்ன மாரியான பிரச்சனைகள் நடக்குது தெரியுங்களா? தப்பான மருந்த குடுத்துறது, தேவையில்லாத ஸ்கேன் டெஸ்ட் இந்த மாரி குடுத்துறது. அது இல்லாம தப்பான அறுவை சிகிச்சை பண்றது. லெஃப்ட்ல பண்றதுக்கு ரைட் இல்லாட்டி அந்த சர்ஜரியே தேவையில்ல. பண்ணிருவாங்க. நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அதிகமான சார்ஜஸ், அதுக்கப்புறம் கவனக்குறைவா பேஷண்ட்ட கையாள்றது. இதுக்கெல்லாம் நுகர்வோருக்கா என்ன உரிமை குடுத்துருக்காங்க தெரியுங்களா? நம்ம தாராளமா விளக்கம் கேட்கலாம். செகண்ட் ஒப்பீனியன் இது முக்கியமானதுங்க மருத்துவத் துறையில. செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ பெறலாம். நஷ்டஈட கோரலாம். சரிங்க. இதுக்கான ஆக்ட் என்னென்ன இருக்கு தெரியுங்களா? கன்சியூமர் புரொடக்ஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்தினா நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இது நம்ம எங்க போய் இந்த தவறுகள சரி செய்ய முடியும்னா, கன்சியூமர் கோர்ட் போலாம், மெடிக்கல் கவுன்சில் போலாம், ஹைகோர்ட் போலாம். சரிங்க. இங்க புகார் அளிக்கும் நடைமுறைகள் என்ன அப்டின்னா, ஆ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அதுக்கு பதில் இல்லன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அத்தாரிட்டி கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம். ஆனா இதுக்கு முன்னால என்ன இருக்கு தெரியுங்களா? சரியான பில்லு, ரெசிப்ட் அவங்களுடைய ஆல் டாக்குமெண்ட்ஸையும் நம்ப வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா மருத்துவ தகவல்களையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கேட்கணும்.
செலவுகள அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, டாக்டர்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களும் பயங்கர பிஸியா இருப்பாங்க. நம்மளும் நம்ம சைடு கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலையும் சேகரிச்சு வச்சுக்கணும். ஆ சந்தேகம் வந்தா செகண்ட் ஒப்பீனியன குடுக்கணும். சிம்பிளான எளிமையான வாக்கியம் என்னன்னா, நோயாளி கொடுக்கும் பணம் மட்டுமல்ல, அவரின் உயிரும் மருத்துவமனையின் பொறுப்புங்கிறதோட, நோயாளியும் டாக்டரும் ஒரு மனிதன் தான். அவரோட சூழலையும் புரிஞ்சுட்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி ஒத்துழைப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னும் நெறைய விஷயங்கள் காவல்துறை சார்ந்த நெறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். நேரம் பத்தல. இன்னொரு நாள் இத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா, நுகர்வோர் சம்மந்தமா நெறைய வாய்ப்புகள குடுத்திருக்கு. நம்ம மக்களுக்கு நெறைய கல்வி அறிவு ரீச் ஆகுறதில்ல. நம்மள மாரி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு, ஏன் நம்பளே நமக்கே நெறைய அறியாமைகள் இருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல போனாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு 3 கேள்விய கேட்டு அத தெளிவா பார்த்து பயன்படுத்திக்கிட்டா, நம்பளே செல்ஃபா முதல்ல பாதுகாத்துக்க முடியும். அதத்த தாண்டியும் நமக்கு சட்டங்களும் நெறைய இருக்கு. அந்த சட்டங்கள சரியா பயன்படுத்தானா நம்ம மிக சிறப்பா பயணிக்க முடியுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, இந்த வாய்ப்ப குடுத்த ஒவ்வொருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னால முடிந்த அளவுக்கு இந்த குறுகிய நேரத்தில் சில தகவல்களை குடுத்திருப்பேன் அப்படின்னு நம்புறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சிங்கரவேல் சார். மிக அருமையான பொழிவு இன்றைக்கு. சூழல் காரணமாகவும், நெட்வொர்க் காரணமாகவும் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும், நிறைய தகவல்களை அள்ளி கொண்டு செல்கிறேன் தான் நம்ம சொல்ல முடியும். எப்பவுமே உங்களுடைய வே ஆஃப் உங்களோட பாணி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னோம்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி அண்ணாச்சி கடையில ஆரம்பிச்சு, ஸோ அரசு மருத்துவமனை வரைக்கும் பல விஷயங்கள் கொண்டு சென்றிருக்கிறீங்க. இதுல சொன்ன விஷயத்திலே ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம் அப்படின்னா, நுகர்வோர் உரிமைகளை விட நுகர்வோர் கடமைகள்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிறைய வந்து ரெசிப்ட் கேட்டு வாங்குறது, முன்னாடியே விஷயங்களை அறிஞ்சு வச்சுக்கிறது, அந்த மாதிரி பல நாலேஜ் நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு வருத்தப்படுத்தினது ரொம்ப அருமையா இருந்தது. நமக்கு ப்ராப்ளம்னா யார் யாரை காண்டாக்ட் பண்ணணுன்ற விஷயமும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நல்ல ஒரு பயனுள்ள ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக அருமை. உங்களுடைய நற்புலரின் தொடர் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து, இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தாழ்வில் இருந்தால் கைதொற்கலாம், இல்லை அட்மிட் பண்ணி பேசலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை அள்ளி தெளிக்க ரெடியாக இருக்கிறோம். இன்னைக்கு உலக ஊனமுற்றோர் தினம். இன்னைக்கு எல்லா வீட்லயும் தீபம் வேற வைக்கிறோம். எல்லா வீட்லயும் எல்லாத்துலயும் மகிழ்ச்சி ஆமா, பொங்கட்டும். தீபத் திருநாள் இன்னைக்கு வாழ்த்துக்கள். எங்க வீட்ல ஆமா, ஒரு பாப்பா பர்த்டே. சிவஸ்ரீ பாப்பாக்கு. யாருக்குமா? சிவஸ்ரீ சிவ சுபஸ்ரீ, சிவ சிவ சிவஸ்ரீ யார் ம். அவங்க? இந்த பக்கத்து வீட்ல ம், இந்த ஐஸ்வர்யா பாப்பா மாதிரி இப்பதான் 1 வயசை கொண்டாட போறாங்க. சூப்பர் சூப்பர். ம், உங்களுக்கு மார்கழி வந்தோன்னு சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. டிசம்பர் 16 எங்க ஐஸ்வர்யா பாப்பா பர்த்டே, ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஊர்ல நினைவு இருக்க வச்சுட்டேன். மாட்டேன். ஆமா, ம். அன்னைக்கு தளத்துல சொல்லுங்க. இது வந்து சிவஸ்ரீ பாப்பாக்குமே ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று மாற்றுத்திறனாளிகள் தினம். அவங்களுக்கு பல பேர் நம்மள மாதிரி பல பேர் ஆதரவுகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியோடையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அவங்க நல்லா இருக்கணும்ட்டு. பிள்ளை பேர் வேண்டுவோர் அந்த வரம் வேண்டி, காத்திருப்போருக்கு அந்த வரம் கிடைக்க ஒரு வாழ்த்துக்களை பிரார்த்தனை தெரிவிப்போம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அதே சமயம் உலகம் முழுவதும் உள்ள உயிர்களுக்கு உடல் நலம் மனநலம் பெற்று வாழ ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழைவோம். முதலாவதாக அருணகிரி ஐயா, அவர் முன்னாடியே அந்த நம்மளோட டிஸ்கஷன்ல கை வைத்திருந்தாங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல ஐயா வந்துட்டதுனால. அருணகிரி ஐயா, உங்களால சார் குட் முடிஞ்ச மார்னிங். உங்களுடைய குட் ஃபீட்பேக்கே மார்னிங் உங்க தகவல். குட் மார்னிங் மரம் சிங்கரவல் சார். சார் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது சார். நன்றி நன்றி சார். சார் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சிறப்பான தகவல். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸு
ரால்ஃப் நடால் அவருடைய புத்தகம் அன்சேஃப் அட் எனி ஸ்பீடு அப்படின்ற புத்தகத்தில் வந்து குறிப்பாக ஆட்டோமேட்டிவ் சம்மந்தமாகவும் மற்ற ஜென்ரல் சேஃப்டி சம்மந்தமாகவும் சொன்னார். அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் ஏற்பட்ட எம்பேங்க்மெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எம்பாஸ்மெண்ட் அப்படின்னாரு. ஏற்புரையில் அந்த எம்பாஸ்மெண்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதை எப்படி வந்து பேங்க்கில் வந்து அவர் பயன்படுத்தினார். ஸோ நாம் வந்து ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து நமக்கான அந்த உரிமை என்ன இருக்குது அதை வந்து நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸோ நம்ம அந்த பிஸ்னஸ் அன்ஃபேர் பிஸ்னஸ் நடக்காமல் பாதுகாப்பாக நுகர்வோரும் பாதுகாப்பாக இருக்கலாம். ஸோ விற்பனையாளர்களும் பாதுகாப்பாக இருக்கலாம். அதை வந்து அண்ணாச்சி கடையில் ரொம்ப இயல்பாக அவருக்கே உரிய பாணியில் பேசின விதம் வந்து ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள் மரம் சிங்காரவேல் சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். தேங்க்யூ அருணகிரி சார். மகேஸ்வரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப நேரம் பேர்லப்பா வருவீங்க. ஆமா, லிங்க தேடி தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சேன். 3 பேருக்கு மிஸ் கால் கொடுத்தேன். ஆனா மிஸ்ஸஸா தான் வரணும்னு இருந்திருக்கு. மிஸ்ஸஸ் விளக்கேத்துறதுக்காக மகேஸ்வரனா வந்துட்டேன். அவர் இதுல இப்படி அனுப்பி வந்தாலும் விட்டு நல்லதுதான். சூப்பர் வாங்க. வந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப அருமையா அந்த எனக்கு நடந்த விடயமாகட்டும், இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆயில் கடையில இருந்து நம்ம எப்படி நுகர்வோரா இருக்கணும்னு சொல்லிட்டு வங்கி வரைக்கும் முழுசா தன்னோட அந்த வித்தியாசமான ஒரு மொழி என்ன தமிழ்னு தெரியல. அழகா இருந்தது. ரொம்ப அருமையா அதுலயும் சும்மா பேசணும்னு இல்லாம அந்த தகவலை வந்து சிறப்பா கொடுத்தீங்க. அதான் ரொம்ப செறிவா இருந்தது. மன நிறைவாவும் இருந்தது. எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலமும் தரணும். நான் ரொம்ப அடிச்சு புடிச்சுன்னு அடியோ புடியோன்னு இணைப்புல வந்தேன். ஏன்னா யார் பேசுறானே தெரியல. அதாவது கரெக்டா பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எப்பயாவது ஓடிரணும்ன்ட்டு 5:40க்கு தான் எனக்கு கிடைச்சிச்சு இந்த லிங்க். ரொம்ப சிறப்பு. வளர வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி மாலை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் பொங்கணும் அப்படின்றதையும் வாழ்த்திக்கிறேன். அந்த பாப்பாவுக்கு பர்த்டே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு உலக ஊனமுற்றோர் தினம். ரொம்ப சேலஞ்சடா இருக்கிற அந்த சேலஞ்சிங் பர்சன்ஸ்க்குலாம் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு நண்பா. நன்றி நண்பா. மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் நம்ம. நன்றி உங்களுடைய அருமையான ஃபீட்பேக்கு. மில்டன் சார். வணக்கம் சார். ரொம்ப சிறப்பு. குறிப்பாக நித்யாதேவி சொன்ன உங்களுடைய நெய்பர் அந்த குழந்தைக்காக வாழ்த்துகிறேன். கார்த்திகை தீபத்து திருநாளுக்காக அனைவரும் ஒளியோடு ஒளி விளக்கத்தோடு அந்த அனைவரும் பெற வாழ்த்துகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுடைய நினைவு அந்த எல்லாரும் இப்போ அடியணும் அப்படிதான் இருக்கேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்கிறேன் சார்பிலையும். ஸ்டிக் வச்சு தான் நடக்கிற மாதிரி இருக்கு. அது சரியான ட்ரீட்மெண்ட்டு. சார் சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட எல்லாம் போய் ஒன்றும் பெருசா ஒன்றும் எதுவும் ஆகலை. அது ஆசிட்டிஸ் அப்படிதான் இருக்கு. அதுக்கு போய் நம்ம எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கன்சூமர் அதெல்லாம் எப்படி போகிறது. ஸோ இது மாதிரி தான் இது ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் களஞ்சியமா சார் சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் விட்ட குறை தொட்ட குறை இருக்கு. அவரே சொன்னது சில இதெல்லாம் தகவல் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னாரு. அது கூட சுருக்கமாக சொல்லலாம். அண்டு அருணகிரி சார் கேட்டதோட அந்த பேங்க்ல வந்து எம்பேஸ்மெண்ட் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னன்னு சொன்னாலும் நல்லாயிருக்கும். அதுவும் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று. இன்னொரு ஜெகநாதன் சார் கிட்டே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நேற்று ஒரு டாபிக் ஆரம்பிச்சாரு. அதாவது வந்து அந்த மாஸ்க் படத்தில் ஒரு சீன் அது முடிஞ்சா அதையும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மில்டன் ஐயா அருமை. மேடம் நீங்க சார். நானா சார்? மேடம் எங்க ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புள்ளரி வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் குழந்தைக்கு பெயர் மறந்துச்சு. அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனையை வைத்துக் கொள்கிறேன். மில்டன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு நடக்கிற நாள் சீக்கிரம் விரைவாக வரும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். மனம் தளராதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி பெரும் பலனை கொடுக்கும். சார், இன்னைக்கு எக்ஸலன்ட் செஷன், சூப்பராக பண்ணீங்க. இவங்க ஃபஸ்ட்டு டே வந்து கோமதி மேம் வந்து பாட்டு பாடி ஆரம்பித்தாங்க. நேற்றுக்கு வந்து சிவகனி மேம் கவிதை பாடி சொன்னாங்க கருத்தை.
நீங்க வந்து இன்னைக்கு ஒரு உரையாடலா, ஒரு நாடக வடிவில எங்களுக்கு வந்து நல்லா புரிய வச்சீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிஜமாவே வந்து ஒரு மேடை நாடகம் பார்த்த இது கிடைச்சது. அந்த உற்சாகமும் கிடைச்சது. இந்த கருத்துக்களும் எங்களுக்கு பதிஞ்சது மனசுல. ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு என்ன சொல்றது? நேச்சுரலா இருந்தது நீங்க சொன்ன விதம். அந்த இது ரொம்ப ரசிச்சு கேட்டேன் நானு. தேங்க் யூ சார். அப்புறம் நீங்க சொன்னது வந்து ஒரு நுகர்வோருக்கான ஒரு முக்கியமான இது என்னன்னா, நமக்கு கிடைக்காத ஒன்றுக்காக அந்த உரிமையை போராடுறது மட்டும் இல்லாம, நமக்கு நமக்கு வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமையும் இருக்கு. சும்மா ஒரு கடைக்கு போனா கேட்டா வந்து அத இந்தா வச்சுக்கோ அப்படி சொல்லி குடுத்தா அத அப்படியே வாங்கிட்டு வர்றது நம்ம வேலை கிடையாது. அத தேர்ந்தெடுத்து இதுதான் எனக்கு வேணும்னு கேட்டு நம்ம உரிமையை வாங்குறது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொன்னீங்க. அப்புறம் நிறைய சொன்னீங்க. மெடிக்கல், பேங்க் எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் நடக்கிற எல்லா குறைகளையும் சுட்டிக்காட்டி, நம்ம எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தா இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய செகண்ட் செஷனுக்காகவும் வெயிட் பண்றோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உங்களோட அருமையான ஒரு ஃபீட்பேக், நல்ல அப்சர்வ்டு ஃபீட்பேக் தான் சொல்லணும். ஜெகநாதன் சார், வாங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சிவஸ்ரீ குழந்தைக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்ற மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சிங்காரவேல் அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. அவர் சொன்னது நான் நினைக்கிறது வந்து ஆம்புட்ஸ்மேன், OMBUDSMAN, பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன். அது வந்து அந்த ஆம்புட்ஸ்மேன்ன்றது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. பேங்கிங்ல இருக்கு, இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேன், இன்கம் டேக்ஸ் ஆம்புட்ஸ்மேன், எல்லாமே இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நமக்கு வந்து கிரீவன்சஸ் இருந்துச்சுன்னா கிரீவன்ஸ் ரெட்ரெசல், ஒவ்வொருத்தரோட குறைகளை தீர்க்கறதுக்காக இருக்கிறது தான் அந்த ஆம்புட்ஸ்மேன்ன்றது. அதுகிட்ட போனோம்னா நமக்கு கொஞ்சம் தீர்வுகள் நிறைய கிடைக்கும். அது உண்மையான அதுதான் நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதுல ஏதோ கொஞ்சம் அவர் ஸ்பெல் பண்ணது சரியா இல்லைன்றது என்னோட இது இல்லை. ஒருவேளை நான் தவறான்றது அவருக்கு திருத்தட்டும். இதுதான் நான் சொல்ல விரும்பினேன். அதுக்கு அடுத்து நிறைய தகவல்கள் அவர் சொன்னது எல்லாருக்கும் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம போய் ஏதாவது ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் தவறி போகும் பொழுது அந்த தவறினவர் ஏதாவது ஒரு விட்டுட்டு போயிருப்பார். தரிஸ் அவர் செய்ய வேண்டியதை ஏதாவது செய்யாம போயிட்டா நம்ம அந்த பணத்தை பேங்க்ல இருந்து வாங்குறதுக்குள்ள மிகுந்த சிரமப்பட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு செய்ய வேண்டிய தவறாக விட்டுட்டு போயிட்டா கூட வாங்கறதுக்கான முறைகள் நிறைய இருக்கு. அது சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து அதோட விழிப்புணர்வு இல்லாததாலதான் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நம்மன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு மரணங்கள் நிகழும். அதுவும் இளம் வயதுல நிறைய பேர் மரணங்கள் நிகழும் பொழுதெல்லாம் வந்துட்டு அவர்களை சார்ந்தவர்களுக்கான பலன்களை பெறுவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடும். எனக்கே பாத்தீங்கன்னா எங்க ஃபாதர் 1990 இறந்தப்ப அவரோட பென்ஷன் வாங்குறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து அது ஒரு மிகுந்த சிரமத்துக்கு ஆளாக வேண்டியிருந்தது. ஆனா அது 35 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்பெல்லாம் கொஞ்சம் பொதுவாகவே எல்லா இடத்துலயும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடந்திருக்கு. பட் சிங்காரவேல் சார் சொன்ன மாதிரி அதிகாரிகள், அங்க கூடிய ஊழியர்களுக்கிட்ட எல்லாம் ஒரு கன்சியூமரை வந்து ஒரு மதிக்காத போக்கும் நிலவிட்டு இருக்கு. அது குறைஞ்சுக்கிட்டு வருது. அதை வேணா நம்ம ஒத்துக்கிடலாம். பிகாஸ் ஆஃப் சச் ஆக்ட்ஸ். அதனால அந்த மாதிரி விழிப்புணர்வு நம்ம நிறைய படிக்கிறதுனாலயும் இந்த மாதிரி தளங்கள்ல கேட்டுக்கிறதுனாலே நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அதெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்திலயுமே நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை சொல்லிக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ரொம்ப ஆக்சுவலி நீங்க ஃபீட்பேக் கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம நல்லா ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். பட் ஒரு தளத்துல உங்களை அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி உங்களுக்கான அந்த இன்டலெக்சுவலை வந்து எல்லாருக்கூடயும் பகிர வச்சதுக்கு எனக்கே நானே ஒரு தோலை தட்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட நன்றி ரமேஷ். எனக்கும் அட்லீஸ்ட் 4-5 வார்த்தை இப்ப தொடர்ந்து பேசுறேன். சார் ரமேஷ் சார், உங்க அனுமதியோட சார் நமக்கு சார் ரமேஷ் சார், இவரு ஜெகநாதன் ஐயாருடைய கிட்ட ஒரே ஒரு சின்ன இது ரெக்வஸ்ட், அவருடைய அலைபேசி எண் சொன்னா நல்லா இருக்கும்.
தொடர்பு நான் கொள்ள நான் அனுப்பி ஃபோன் விடுறேங்க ஐயா. நம்பரை கேட்பீங்க என்னோட நண்பர் அனுப்பு. தான், நான் அனுப்பி விட்டுறேன் உங்க ஆ, நம்பரை. சரி, நன்றியா, நன்றி நன்றி நன்றி. உடனே இப்ப நாங்க செஷன் நடந்துட்டு இருக்கும்போது அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே. அடுத்து வந்து அவர் சொன்னார் அந்த பென்ஷன் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாச்சுட்டு. அது மாதிரி தான் எங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு நாமினி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனால நம்ம வந்து அந்த பணம் வாங்குறதுல நிறைய சிக்கல் வந்தது. அதுக்கு என்ன ஒரே ஒரு சிறிய தீர்வு என் செஷன்ல சொல்லலான் இருந்தா, இருந்தாலும் காமனா சொல்றேன். நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் நாமினி இல்ல இஆர்எஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எய்தர் ஆர் சர்வைவர். அதை நம்ம எடுத்துட்டோம்னா எந்த சிக்கலும் வராது. இமிடியேட்டாக எந்த சூழலையும் நம்ம எடுத்துக்கலான்ற ஒரு தகவலோட ரமேஷ், ஒரே ஒரு விஷயம். அதான் அவர் சிங்காரவேல் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அதான். நுகர்வோரும் அதை வந்து கரெக்டா நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னா அது வந்து அவங்களால நமக்கு நம்ம பெற வேண்டியதை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. அதை தான் நம்ம மெயினா பண்ணணும். அதுதான். அந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாமே எங்க வீட்டுல எந்த டெபாசிட், எந்த பிக்சட் டெபாசிட் எதா இருந்தாலும் இஆர்எஸ் இருக்கும். என் பேர்லயும் மணி பேர்லயும் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நாமினி போட்டுக்கலாம். 2 பேர் தவறையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செஷன் இன்னைக்கு கொடுத்ததுக்கு நற்புலரிக்கு இந்த குமரேஷ் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிப்போம். தாமோதரன் ஐயா வாங்க ஐயா. நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள், தீபத் திருநாள். சிவஸ்ரீ அவர்கள் பிறந்த நாளை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்றால் இதுவரை சரியாக தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் 99% தெரியாதையே இருக்காங்க. அதை பற்றி அதுதானே சரி விட்டுட்டு போ, என்ன தானே குறையுது, பரவாயில்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போனால் கூட நமக்கு தேவையான பொருளை நாமளே எடுத்துக்கொள்ளும் உரிமை இப்பொழுது இருக்கின்றது. நிறைய அதுக்கு முன்னெல்லாம் சின்ன சின்ன நாடக கடைகள் இருக்கும். அதை போய் கேட்ட உடனே அவங்க பொட்டலம் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த வசதி அப்போது. ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. நல்ல தரமான பொருள்களை பார்த்து வாங்கும் உரிமை நமக்கு இப்பொழுது இருக்கின்றது. நான் ஒரு நாள் பேங்க்குக்கு போனேன். பேங்கில் வந்து என்னுடைய இனிஷியல் பி, அது வந்து பி போல போட்டு விட்டாங்க. அது என்ன இப்போ நான் கொடுக்கும்போது அதை பார்க்கவில்லை. கேஷியரிடம் கொடுக்கும்போது என்ன இனிஷியல் கேட்டார். நான் பின்னு சொன்னேன். இது பின்னு போட்டுக்குது, எடுத்துன்னு போய் ஆஃபீஸ் எடுத்துன்னு போய் வேறு மாற்றி எடுத்துகிட்டு வானார். என்ன சார், கீழே ஒரு சுழி போட்ட மறந்துட்டாங்களே, இதுக்காக நான் போகணுமா, போயிட்டு வரத்துக்கு 2 நாள் ஆகிடுமே அப்படின்னு. சரி கொஞ்ச நாள் உட்காரு அப்படின்னாரு. உட்கார வச்சுட்டு கடைசி வரைக்கும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வா அந்த கீழே வந்து விஷயம் சரியாக பண்ணி போடும் அப்படின்னு ஒரு நிமிடம் கூட இல்லை. அதை பி மாற்றி போட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வந்தேன். ஏனென்றால் அந்த பேங்க் முடிகிற வரைக்கும் நான் அங்கே உட்கார்ந்தது எனக்கு அது சிரமமாக தெரிந்தது. இப்பொழுது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு இதில் பேசும்பொழுது எனக்கு அது அன்று நான் செய்தது தவறா சரியா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அது கேஷியர் செய்தது தவறு என்று நான் கூறவும் முடியாது. ஏனென்றால் அவர் சட்டப்படி அவர் செய்கின்றார் என்று நான் நினைத்துக்கொண்டேன். 2வது, நுகர்வோர் பாதுகாப்பில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றது என்று சிங்காரவேல் அவர்கள் இன்று கூறியது உண்மை எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கின்றது. பாதுகாப்பு, தேர்ந்தெடுக்கும் உரிமை, தகவல் பெறும் உரிமை, கேட்கும் உரிமை, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், தேசிய தகவல் பாதுகாப்பு வாரியம், தகவல் பெறும் உரிமை, பேங்க்கில் இது போல நிகழ்ச்சிகள், இவையெல்லாம் இவ்வளவு இருந்தும் நாம் செய்யாமலே இருக்கின்றோமே. நற்புலரி என்ற ஒரு இயக்கத்தில் வந்த பிறகுதான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் கேட்கும் வாய்ப்பை நமக்கு இந்த நற்புலரியில் பெற்றதற்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் இந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் தெரிய வேண்டும் என்று நற்புலரியில் நான் கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம் சார். சூப்பர் சார். தாமோதரன் சார் அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. கண்டிப்பா நம்ம ஒரே ஒரு விஷயம், அந்த பிபிங்கிற விஷயம் வந்து நம்ம
அவங்க போட்டு கொடுக்கும்போதே ஒரு தடவை கண்ணில் நம்ம ஒரு தடவை அந்த ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நிறைய இந்த மாதிரி காத்திருத்தலை தவிர்த்திருக்கலாம். ஸோ நம்ம கவர்ல போட்டு சைட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற இதுக்கும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை சுட்டி காமிச்சிங்க. நன்றி. நன்றி இல்ல சார். நன்றி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கும் அந்த பீப்புளுக்கும் வந்து, அதாவது ஒரு மனிதர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது ஒரு வீடியோல சொன்னாங்க. பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து என்ன எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு அது மற்றவங்க ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத உணர்றது வந்து அந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு ஃபோரம்ல பேசுனாங்க. அது மாதிரி ஐ எம் பிளானிங் டு யூட்டிலைஸ் ஆல் த பீப்புள். ஐ நோ சம்திங், somebody has to know somethingங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அந்த ஆட்டிடியூடோட புரிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து சில விஷயங்களை நமக்கான குறைகளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து ரொம்ப அருமையா சிங்காரவேல் சார், சூப்பர் சூப்பர். அதாவது என்னன்னா, நாங்கெல்லாம் கம்பெனியில உள்ள வந்த உடனே ஒரு இண்டக்ஷன் இது நடத்துவோம். அதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 day or 2 days வந்து வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தே ஹேவ். இப்போ பிஎஃப்னா என்ன, கிராஜுவிட்டினா என்ன, இதை பத்தி வந்து ஒரு சின்ன, இதெல்லாம் நிறைய இடத்துல நடத்துறது இல்லை, கம்பெனிலேயே நடத்த மாட்டாங்க. ஆனா நான் வந்து கம்பல்சரியா நடத்துவேன் சார் அப்படின்னு சொல்லி எம்டிகிட்ட பர்மிஷன் வாங்கி நான் நடத்துவேன். எங்க இந்துஸ்தான் லிவர்லையும் நடக்கும். அதாவது ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க, விசா கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஃப்ளைட்ல போய் ஏறி உட்காந்து இந்த பெல்ட் இப்படி போட்டுக்க, அப்படி போட்டுக்க, இப்படி போட்டுக்கன்னா, ஓ ஃப்ளைட் எல்லாம் ஒழுங்கா போதியா, போய் இறங்கி போறோம், இதெல்லாம் பத்தி காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்லை. They are planning to enjoy that thing, but they don't know what is the drawback, what is the flaws. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற தன்மை கூட மக்களுக்கு வந்து உணரணுங்கிறது தான் மெயினானது. அதனால ஓவர் இஸ் டிராவலிங், அவங்க அந்த விஷயத்த இது போய் எங்க போய் என்னென்னலாம் பண்ணணும், இது நடக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம பகிர்லையோன்னு நினைக்கிறோம். நமக்கு நடந்த நல்ல நிகழ்வுகள்லாம் நான் எப்படி படிச்சு முடிச்சேன் தெரியுமா அப்படிங்கிறத பகிர்றோம். ஆனா நான் எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆனேன், எந்தெந்த இடத்துல டிராப் ஆச்சு, அந்த இடத்துல நான் எப்படி சக்சஸ் ஆனேன் அப்படிங்கறத வெளியில டிஸ்க்ளோஸ் பண்றது இல்லை. இப்ப நான் வந்து பிஎஃப் எல்லாம் ஊருக்கெல்லாம் போட்டு கொடுத்தாலும் எனக்கு இன்னும் 6 மாசமா பென்ஷன் வரல. கேட்டா ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்க 17 வருஷம் முன்னாடி இருந்த கம்பெனில ஸ்கீம் சர்டிஃபிகேட் வேணுங்க அப்படிங்கிறாங்க. 58 வயசுல யார் பென்ஷன் தரணுமோ திருச்சி பிஎஃப் ஆபீஸ்ல போய் நான் ஃபார்மை கொடுத்தாலும், சார் பழைய அந்த 18 இதுக்கு பென்ஷனுக்கு சார் நீங்க லெட்டர் போட்டு வாங்கி கொடுங்க. இதே திருச்சியில தான் இருந்தது, இங்க இருந்து தான் ரெக்கார்டு அங்க மாதிரி இருக்கு. சார் the person is ready to receive that pension from our side. எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பென்ஷன் பெறறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அவருக்கான ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்க தர வேணும்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு லெட்டர் போட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நம்ம வக்கீல்கிட்ட போகணுமா, கன்சூமர் கோர்ட்டு போகணுமான்னு இப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதா சூழ்நிலை. யாரும் யாரை பத்தி இங்க கவலைப்பட்டதில்லை. அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்ம எல்லாம் டே 1ல இருந்து அவேர்னஸா இல்லைன்னா பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. வெண்ணெய் கிடைக்குமா, விளக்கெண்ணெய் கிடைக்குமாமோ, அது மாதிரி ரொம்பவே வேல்யூபிளானது தான். அது எங்க எது இப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய விஷயங்கள் ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல போய் நான் போய் டீட்டெயில்ஸை வாங்கி அதெல்லாம் கொடுத்தது, அதெல்லாம் யோசிக்க வச்சது தெய்வமே. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய தப்பான, அதாவது அந்த பிரச்சனையும் கூட வெளியில மக்களுக்கு ஹைலைட் பண்ணுங்க. நீங்க நடந்த சொல்யூஷனை சொல்லுங்க. இப்ப சார் சொன்னார் பாருங்க, நான் பென்ஷன் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து that experience has to be shared to the maximum people. Based on that we are giving awareness that you are doing daily basis. எவ்வளவு சந்தோஷமான, எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொருத்தரும் பேசுன ஒவ்வொரு புத்தாய்ப்பான பல விஷயங்களுக்கு வாழ்க பல்லாண்டு. நம்ம அந்த உற்ற நண்பன் சொல்லுவோம்லே, வாழும் காலத்துல ஒருத்தன் வந்து கை கொடுத்து காப்பாத்துறது இருக்கு பாருங்க, அது பெரிய உற்ற நண்பனா தான் அந்த நட்புடைய பாக்குறேன். சிங்கார வேலை சார், எல்லா தெய்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க பல்லாண்டு. நன்றி ஈழர் சார், சூப்பரா சொன்னீங்க. அருமையான ஒரு விஷயம். நிறைய பேர் அந்த அவங்க கடமையை உணராததுனால நமக்கு நிறைய தொல்லையில மாட்டிக்கிறோம். தேங்க்யூ. அருணகிரி சார். சார் குட் மார்னிங். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி சார். நித்யாதேவி மேடமோட நெய்பர் சைல்டுக்கு வந்து பர்த்டே விஷஸ். இன்னைக்கு டிசபிலிட்டி டே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2 பேரை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்குது.
ஒன்று எலன் கெல்லர் 19 மந்த் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சல்னால லாஸ்ட் சைட்டு அண்டு இயரிங் 2 ஐம்புலன்களை 2 புலன்களை இழந்தோம். 14 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நூற்றுக்கணக்கான மேடை பேச்சுக்கள், அது இல்லாமல் பல கட்டுரைகள். ஸோ வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை வந்து வித் ஷார்ட் நோட்டீஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் டிசேபிலிட்டியோட அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க, ரைட்ஸ் அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிக் விஜிசு வந்து ஆஸ்திரேலியன், நோ லிம்ஸு நோ லிமிட்ஸு, 2 கால்களும் இல்லை 2 கைகளும் இல்லை கவலையும் இல்லை. ஸோ அவரும் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரு. ஸோ அப்போ வந்து டிசபிலிட்டின்றது வந்து மனசில் தான் இருக்கே தவிர உடல் உறுப்புகளில் இல்லை அப்படின்றதுக்கான 2 உதாரணங்களை நம்ம நினைவுற வேண்டிய இந்த நாள். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார், மீண்டும் வந்து உங்களுடைய வேலிடான ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. யோகினி மேடம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் எக்ஸலண்ட்டான ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொண்டு போனீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நிறைய புது தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறத எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கும் போது மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது ரீச் ஆகும் அப்படிங்கிற செய்தி எல்லாமே சிறப்பாக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன நீங்கள் கொடுக்கணுன்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு செஷன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்ம பின்னூட்ட பதிவுலையாவது வந்து ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள் சார். இன்று பிறந்தநாள் காணும் செல்லக்குட்டிக்கும் நம் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபீட்பேக். லோகநாதன் ஐயா, பாட்டிடும் வந்திருக்கும் லோகநாதன் ஐயா அழையுங்கள். அனைவருக்கும் இனிய நட்புலவி காலை வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய நட்புலவி காலை வணக்கம். இன்னைக்கு சிங்காரவேலன் சார் ரொம்ப அவர் எப்பவுமே நல்லா தான் எடுப்பார் கிளாஸு. அந்த தமிழ் வந்து என்ன தமிழ்னே சொல்ல முடியல, அவ்வளோ அழகாக தெளிவாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்க வங்கியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போயிட்டு அவங்களுடைய பேலன்ஸ் பார்க்கறதுக்கு என்ன அமௌண்ட் வந்ததுன்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் உதாசீனம் தான் படுத்துகிறாங்க. அது வங்கிகள் குறைவாக இருக்குது, பெரிய டவுனில் கூட வங்கி குறைவாக இருக்குது. அது யாருடைய குறைபாடுன்னு சொல்ல முடியல. அந்த வங்கியில் வந்து ஹிந்திக்காரர் தான் இருக்காங்க இப்போல்லாம். அந்த ஹிந்திக்காருக்கு வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது சரியா, அவங்க நம்மளை விரட்டல் தான் இருக்காங்க. ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் அவங்களையே நம்ம சார் சொன்னாப்படி அவங்கள கேள்வி கேட்க முடியும். நம்ம கடமையை நம்ம செய்யணும்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவாஸ்ரீ குழந்தைக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது சார். சார் சிங்காரவேலன் சார், நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக உழைச்சி இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என்னுடைய அண்ணன் தான் நீங்கள், நாங்களாம் தம்பிங்க தான். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் நிறுவனம் எல்லாத்தையும் ஆரம்பித்து நல்ல நிலைக்கு வரணுன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பணிவு வர வேண்டும் தோழா. அன்பே என் எல்லை, அறிவே என் கோயில், துணிவே என் தெய்வம். அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்று ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கும் எனக்கு ஒரு பேர் இருக்கும். ஐயா நன்றி, அனைவருக்கும் நன்றி, கோடான நன்றி. நம்ம சிங்காரவேலன் சாருக்கு, ரமேஷ் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகன் ஐயா, அருமையான ஒரு பாட்டோட இது பண்ணிருக்கீங்க. மில்டன் ஐயா வாங்க ஐயா. ஐயா மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு கார்த்திகை தீபம்
இன்னைக்கு சிங்காரவேலையா பேசுறது சிறப்பு. இப்போ லோகநாதன் மாதிரி எனக்கும் பாடுறதுக்கு வரல. சிங்காரவேலனை தீரான்ட்டு எஸ் ஜானகி ரொம்ப கலக்கமா பிரமாதமா பாடியிருப்பாங்க. அந்த சிங்காரவேலை இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அருணகிரி சார், நானே, சிவகிரி எல்லாம் இந்த டவுட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, அருமையான ஃபீட்பேக். நம்ம இன்கால் மெசேஜஸ் படிச்சுட்டு ஐயாட்ட கொடுப்போம், அவருடைய ஏற்புரை எடுப்பாங்க. சேகர் நாமக்கல் சார் வந்து இனிய நற்புலர் வணக்கம். திரு சிங்காரவேல் அவர்கள் அந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக வந்து வாழ்க வளமுடன் போட்டிருக்கிறாங்க. நன்றி. சண்முக வீரமணி ஐயா வந்து இனிய நற்புலரி வணக்கம், எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. Mukesh madam, my prayers and wishes for the kids Singarwal sir to shine as the best doctors in the near future. Thank you madam. அவங்களும் ஒரு மருத்துவருடைய அம்மா தான் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன். லட்சுமி நாராயணன் சார், ஹீலர் சாருடைய தம்பியை வந்து குட் மார்னிங் டு ஆல், வெரி எக்ஸலன்ட் செஷன் ஃப்ரம் சிங்காரவேலன் சார், லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் நோ ரிகார்டிங் கன்சியூமர் ரைட்ஸ். தேங்க்யூ வெரி மச். தீப திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி. அருமையான ஃபீட்பேக். நம்ம மெசேஜஸ் மூலமாகவும் வாய் மூலமாகவும் கொடுத்த அனைவருக்கும் கலந்து கொண்ட வரைக்கும் ஒரு நன்றி தெரிவித்து ஏற்புரையாக சிங்காரவேல் சார்ட்ட கொடுக்குறோம். சிங்காரவேல் அப்படின்னே எனக்கு அந்த பேர் வந்து ரொம்ப ஈர்ப்பு. ஏன்னா சிறு வயதில் நான் அந்த கேட்ட பாட்டு சாவித்திரியும் ஜெமினி கணேசன் சிங்காரவேலனே அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வந்து எனக்கு அதுலேருந்து தான் அந்த பேரே எனக்கு ரொம்ப அறிமுகமாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அதுமாரி அந்த பேரும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அதே சிங்காரவேலன் ஒரு மூவி கமலுடைய ஃபுல் ஆஃப் ஹியூமர் அப்படி ஒரு மூவி இருக்கும். எனக்கு அந்த சிங்காரவேலன் அப்படிங்கிற பேர் ரொம்ப ஈர்ப்பான ஒரு பேர். ஐயா, உங்களுக்கான ஏற்புரை பண்ணுங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய பாசத்துக்கு என்றும் நான் கடமைப்பட்டவனாகவும் அடிமையாக இருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேங்கிங் இது சொன்னேன். ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு தவறாக கூட இருக்கலாம். OMBUDSMAN இதுதாங்க ஸ்பெல். அதாங்க. இது வந்து நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ரைட்ஸுங்க. பேங்க்குள்ள போய் நீங்க இந்த ஒரு வார்த்தை, அதாவது தப்பா இது பண்ணீங்கன்னா திருப்பி நம்ம மண்டையில டங்குன்னு அடிச்சிருவாங்க. ஆனா சரியான இடத்துல இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு கூட அங்க அனைத்து விஷயங்களும் நடக்கும். இதுதாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ்லயும் நிறைய இடத்துல நம்மளை தெரியாம ஏமாத்துறாங்க. அதை வந்து இந்த சில சட்ட பாதுகாப்புகளை நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் கொண்டு சேர்த்தணும். நிறைய துறையில நிறைய விஷயங்கள் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு முறை இந்த மாத இறுதிக்குள் திரும்ப நான் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்கு அடுத்ததா இங்க பேங்கிங்லயும் ஒர்க் பண்ணுவாங்க, மருத்துவத்துறையிலையும் சிவகனி மேம்லாம் இருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் நான் குறை சொல்ல வரலைங்க. இதே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, ஒருத்தங்க போயிட்டா பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சரி, நான் இந்த மருத்துவத்துறையை வந்து ஒரே ஒருத்தர் பத்மநாபன் ஒரு டாக்டர், எங்க அப்பா வந்து குழந்தையில இருந்து இன்னைக்கு வரையில அவர் இருக்காரு, கூட்டிட்டு போறாரு. இந்த இப்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கங்க வரும். 20 ரூபாய் டாக்டர் இறந்துட்டாரு. அதே மாதிரி ஒரு நர்சம்மா சின்ன வயசுல, நான் அம்மாயி வீட்டுல பிறந்தது ஸ்ரீராமசமுத்திரன்னு ஒரு கிராமம், காட்டுப்புத்தூர்கிட்ட. அங்க ஒரு நர்சம்மா இருந்தாங்க. பிறந்ததுல இருந்து அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் அவங்க வயசாயிட்டாலும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து அந்த சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தான் இந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். அவங்களையும் இந்த இடத்துல நான் நினைவு கூறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லவர்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. ஏன்னா சிவகனி மேம் என்னடா நம்ம துறையை பத்தி தப்பா ஏதாவது சொல்லிட்டணும்னு நினைச்சிருவாங்களோன்னு ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்கு. சகோதரி நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைனஸ்ங்கிறது கம்மி தான். ஒரு இடத்துல மைனஸ் தான் பெருசா எடுத்து காட்டுறாங்க. ஆனா பிளஸ் காட்டுறதில்ல. நான் இங்க மருத்துவத்துறை இன்னைக்கு இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு இல்லை. நிறைய மருத்துவர்கள், நான் இப்ப பத்மநாபன் சொன்ன பாருங்க, அவரெல்லாம் தெய்வத்துக்கு மேல. வெறும் இன்னைக்கும் 50 ரூபாய் வாங்கிட்டு மாத்திரை வந்து 20 ரூபாய்க்கு தாங்க கொடுப்பாரு. ஆனா அது சரியாயிரும். அந்த மாதிரியான மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல நான் தலை வணங்கிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிறந்தநாள் காணும் அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாள், அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோட தமிழை பத்தி சொன்னாங்க. எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு ஆழ்ந்த அனுபவம் இல்லைனாலும் அந்த தமிழ் உச்சரிக்கணும், நல்லா பேசணுங்கிறது ஆசை. கொங்கு தமிழ் எல்லாம் கலந்து பேசுறதுனால அப்படி இருக்கலாம்.
கண்டிப்பா இதை இன்னும் நல்லா கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன்னு நம்புறேன். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு விஷயம் நான் சொன்னேன். நான் சில இடத்துல சொல்றப்ப என்ன கேலியா பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. நான் சொல்லுவேன், எங்க போய் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, ஏதாவது இடத்துல இன்ட்ரோ பண்ணாலும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? 1,00,000 பேத்துக்கு வேலை கொடுக்கணும், பெரிய தொழிற்சாலையை நிறுவனம், ஒரு 100 ஏக்கர்ல இயற்கை வேளாண் பண்ணையை உருவாக்கணும், ஒரு 10 ஏக்கர்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், உலகம் ஃபுல்லா சுத்தணும். அப்பா அம்மாவை எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா அப்பாவை கூட்டிட்டு போக முடியல, மாமனாரை கூட்டிட்டு போகணும்னு நினைச்ச முடியல. இன்னைக்கு அம்மாவும் அத்தையும் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மருத்துவமனை மெடிக்கல் நிறுவனத்தை உருவாக்கணும். நான் இன்னைக்கு விதைச்சிருக்கேன். கண்டிப்பா நான் பண்ணலைனாலும் என் குழந்தைங்க அதை உருவாக்குவாங்க. அதாவது இந்த உலகத்துல வரக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்ன வந்து பேச வைக்கணும், அதை பார்த்து இன்னொருத்தர் செய்ய வைக்கணும். அதுதான் எனக்குள்ள விதைச்சிருக்காங்க என்னோட பெரியவர்கள். மரம்ங்கிற பேர்ல ஏன்னு கேட்டா மரம் நடுங்கிறத சொல்லணும். இந்த மருத்துவத்துறையை உருவாக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம பேசுறப்ப அவங்களுக்குள்ள அது விதைக்க முடியும். அவங்களும் ஒரு எண்ணத்தை உருவாக்கிங்க தான் என்னோட ஆசை. கண்டிப்பா நான் பண்ணலைனாலும் எனது குழந்தைகள், என்னுடைய தலைமுறை கண்டிப்பா ஒரு பெரும் மருத்துவ நிறுவனத்தை உருவாக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்களும் அது மாதிரி விதைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ராஜராஜ சோழன் அன்னைக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டினான்னு இன்னைக்கு அது எப்ப தெரிஞ்சது? 1900க்கு மேலதான் தெரிஞ்சது. ஆனா அவன் உலகம் முழுசும் நம்ம தமிழர்களை கொண்டு சேர்த்திருக்க. அப்படி அப்ப ஒரு விதையை விதைச்சிருக்காங்க, பெருசா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம திரும்ப செய்யணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் விதைப்போம். அதை தான் நான் இங்க விதைக்கிறேன். ஏன்னா விதைக்கிறது தான் முளைக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்னது, விதைப்போம், கண்டிப்பா முளைக்கும், நிறைய பேர்த்துக்கு நல்லதை செய்யும். இந்த நட்புணரையும் அப்படிதான் செய்யணும் நம்பிட்டு, இங்க இருக்க உறவுகள் ஒவ்வொன்றும் எனக்கு என்னைக்கும் தேவைங்கிறத சொல்லிட்டு, வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சிங்காரவேல் சார், அருமையான ஒரு ஏற்புரை, அழகான ஏற்புரை. நன்றி உங்களுக்கு. இன்று நம்முடைய நற்புரியில் தளத்தில் வந்து அருமையான ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்த நம்முடைய சிங்காரவேல் ஐயாவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடன் கலந்து கொண்டு பயணித்து அருமையான ஆதரவையும் ஃபீட்பேக்கையும் வழங்க அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம்.